You are watching Grace Television. Praise the Lord. Talk with Jesus என்ற ப்ரோக்ராமில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் வார்த்தையின் மூலமாக இந்த கிரேஸ் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு நான் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை எவ்வளோ அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவன். அவர் நல்லவர், அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து ருசி பார்த்து வருகிறோம். நிறைய முறை நீங்கள் நினைக்கலாம், என்ன பிரதர் சூழ்நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கிறதே, ஆனாலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோபினுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், அநேக இழப்புகள் வந்தாலும் 38ஆம் அதிகாரத்தில் தேவன் வந்து நிற்கிறார். யோபுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, யோபே இந்த பூமி அஸ்திபாரப்படுத்தும் போது நீ இருந்தியா? இந்த இயற்கையை படித்த போது, இந்த வானத்தை படித்த போது, இந்த உலகத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான சிருஷ்டி படித்த போது நீ இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யோபு சொல்கிறான், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஸோ நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமான, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன என்றால், நோ த டைம், அதாவது காலத்தை அறிந்து கொள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், வி மஸ்ட் நோ த டைம். பாருங்கள், ஒவ்வொரு சில சமயத்தில் இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க பெரிய பேர் என்ன பண்ணுவாங்க, நேரத்தை பார்த்துன்னே இருப்பாங்க. நோ த டைம், நோ த டைம், த டைம் இஸ் ரொம்ப அவங்களுக்கு அந்த வேலையை முடிக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் கூட சொல்கிறாரு, நம்ம கூட காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். we must also know the time, what time we are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்பேர் பெற்ற வாழ்க்கை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த காலம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. த டைம் இஸ் அட் ஹேண்ட், அல்லது தமிழில் ரொம்ப அழகாக வருது, காலம் சமீபமாக்குது. பெரியமானே, இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அநேக அடையாளங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, இஸ்ரவேலில் நடக்கிற சம்பவங்கள், ஒவ்வொரு நாளும் நடக்கிற அந்த யுத்தங்கள், அநேக விதமான பூகம்பங்கள், அநேக விதமான காரியங்களை நம்ம பார்த்துன்னு வரும்போது காலம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஸோ தேர் இஸ் நோ மோர் டைம் நவ் லெஃப்ட் அவுட். அதனால் இனி வரும் காலம், நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போதோ இப்படியாக அந்த சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது 1 Corinthians 7:29, இனி வரும் காலம் குறுகினதானபடியால், ஸோ த டைம் இஸ் வெரி ஷார்ட். இனி வரும் காலம் குறுகினதாக இருக்கிறபடியால், இந்த வார்த்தை எழுதி 2000 வருஷம் ஆச்சுங்க. இதனால் காலத்தை நம்ம அறிந்து கொள்ள காரியங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் வெளிப்படுத்தல வாசித்தோம், காலம் மிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆகையினால பிரியமானவர்களே, இந்த காலம் குறுகினதாக இருக்கிறது என்று பார்த்தோம். சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலம் இப்படி இருக்கிறது, ஆண்டவராக இயேசுனுடைய வருகையின் காலமாக இருக்கிறது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய், நோ த டைம் என்றால் அருமையாக சொல்கிறார் பாருங்க. இங்கே காலத்தை அறிந்துக்கோங்க பாருங்கள். நிறைய முறை நம்ம காலத்தை அறியாவினில் கண்ணியில் விழுவாயே அப்படின்றார். ஸோ இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது நம்ம அறிந்த பிறகு நித்திரை விட்டு எழுந்திருந்து என்ன செய்ய வேண்டாங்களாம், நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்குது. பாருங்கள், ரோமர் 13:11 சொல்கிறாரு, நாம் காலத்தை அறிந்து கொள்ளு மாத்திரமல்ல, நாம் விசுவாசிகளான போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை காட்டிலும் இப்போ ரட்சிப்பு ரொம்ப கிட்ட வந்துட்டு இருக்குதுங்க. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிட்டு. பாருங்கள், இந்த இரவு காலம் போயிடுச்சுங்க, நெக்ஸ்ட்டு பகல் காலம் வரப்போகுதுன்றார். அந்த காலம் முடிய போகுது. அந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் இனி அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். களியாட்டம், வீசித்தனம், வெறி, வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்கக்கூடும். ஸோ we have to walk in the children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்து வந்திருக்கிற நாம் ஆயத்தப்படும். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆகிய காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, நீங்கள் கேட்கலாம், பிரதர் என்ன செய்யலாம்? நம்ம ஆண்டவர் நீங்கள் சொல்கிற மாதிரி இது கடைசி காலமாக இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று நாம் கேட்கும்போது பாருங்கள், அங்கே 2 கொரிந்தியர்
5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏனென்றால் நாம் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். we all must stand before the judgment seat of Christ. கிறிஸ்து இயேசுனுடைய அந்த நியாயஸ்தானத்துக்கு முன்பாக, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் நம்ம நிற்க போகிறோம். அந்த காலம் வரப்போகுது பிரியமானவர்களே. அதுவும் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. நீங்கள் செய்த நல்லதுக்கோ கெட்டதுக்கோ, உங்களுக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்துனீங்களா, பயன்படுத்தாமல் போனீங்களா, உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை எப்படி நீங்கள் காத்துக்கொண்டீங்க, எப்படி உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிச்சிங்க, எப்படி நீங்கள் உங்கள் தாளந்தை பயன்படுத்தினீங்க, எப்படி உங்கள் பணத்தை நீங்கள் செலவழிச்சிங்க, எல்லாமே ஆண்டவர் அங்கே கணக்கு கேட்குவார் பிரியமானவர்களே. அதனால நாம் என்ன செய்யலாம்? அந்த கடைசி காலத்தை நீங்கள் சொல்லலாம், பிரதர் காலத்தை அறிந்து கொண்டோம், என்ன தான் செய்யுது அப்படின் போதோ 2 கொரிந்தியர் 5 சொல்கிறார் 15 வசனம், பிழைத்திருக்கிற நீ தங்களுக்கென்று பிழைத்தராமல். அப்போ இனி வாழ்கிறோம், தனக்குன்னு வாழக்கூடாதுங்களாம். 2 கொரிந்தியர் 5:15, பிழைத்திருக்கிற நீ தங்களுக்கென்று பிழைத்தராமல் தங்களுக்காக மரித்த எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக பறித்தார். பிரியமானே, இனி வாழ்கிறது உங்களுக்காக வாழக்கூடாது. ஏதோ என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், ஏதோ என் மனைவிக்காக வாழ்கிறேன், ஏதோ என் குடும்பத்துக்காக வாழ்கிற பெற்றோர் இல்லைங்க. வாழ்ந்தா இயேசுவுக்காக வாழ்ந்தா அவருக்காக வாழ வேண்டிய காலத்தில் வந்துட்டுருக்கிறோம். உங்களை கர்த்தர் இடைப்பட்ட நோ யோர் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு காலத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தா காலம் சமீபமாக இருக்குது, காலம் குறுகி நிற்கிறது. 3வது பார்த்தா காலத்தை அறிந்து கொண்டவர்களாய் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு ரொம்ப சமீபமாகுது. இரவு சென்று போயிடுச்சு, பகல் சமயம் ஏசப்பா திருடனை போல வருவேன்னு சொல்லிக்கிறார். அந்த காலத்தை அறிந்து கொண்டு இனி வரும் காலம் குறுகினதாக இருக்கிறபடியா கர்த்தர் தாமே இனி வாழ்ந்தா இயேசுவுக்காக பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 1:21, ஃபார் மை லைஃப் இஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன். LIC என்று சொன்னால் லைஃப் இன் கிரைஸ்ட். கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனாக இருந்தால் மரணத்தை ஜெயமாக விழுங்க முடியும். நாம் மரித்து ஆண்டவராகிய இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொருத்தரோடு நீர் பேசுப்பீர் நான் விசுவாசிக்கிறேன். ஆசிர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரும் வருகை இந்த காலத்தை அறிந்து கொண்டு உமக்காக வாழ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கை ஒரு விஷயம் ஆண்டருக்குன்னு அர்ப்பணிக்க ஆண்டருக்காக வாழ உதவி செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.